எல்லாரும் 5 திருமணம் 6 திருமணம் செய்து கொண்டாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க வாழ்க்கையவே இழந்துட்டதா, தாங்கள் வாழ்ந்த முறையே தவறுன்னு அத்தனை பேரும் பேட்டி கொடுத்திருக்காங்க. ஏன்னா அப்போ ஒழுக்கம் சிதைவா இன்னும் வந்து அது என்னது ஆஹ் அந்த கல்யாணம் கடந்த உறவு அது அப்படிங்கிற மாதிரி இந்த சுபவி ஒரு பேட்டி கொடுத்தான்னு சொன்னாங்கல்ல, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி பேட்டி கொடுத்தாருல. இந்த மாதிரி அருவருப்பான ஒரு 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 நோக்கத்தை இந்த தமிழ் சமூகத்துக்கு கடத்தன பெரியாரிய திராவிட இயக்கங்கள் வெக்கப்படணும். நீங்க ஒரு சமூகத்தை எப்பொழுதுமே ஒரு சமூகத்துக்கும் அந்த தலைவர்கள் நல்லதான் கத்துக் கொடுக்கணுங்க. அதுதான் தலைவன். தலைவன் என்பவன் நல்லதான் கத்துக் கொடுக்கணும். இவ்வளவு நாள் அந்நியார்னு அழைச்ச அதே இளைஞர்கள் இன்னைக்கு ரொம்ப படு கொச்சையாக மிக ஆபாசமாக பேசி போஸ்டர் எல்லாம் போடுறாங்க. ஆனா இந்த பக்கம் பெரியாரியம் திராவிடம்ன்ற மாதிரி ஒரு கொள்கையும் ஏற்கிற ஒருவராக அவருடைய தலைவர்கள் இருக்கிறார். அப்ப எனக்கு என்ன புரியலன்னா, இந்த கொள்கையை பேசுகிற ஒருவர்களுடைய மனநிலையோ அல்லது பேச்சோ எப்படி இப்படி இருக்க முடியும்? இந்த உளவியல் என்னவா இருக்கு? அது நான் தான் முன்னாடி சொல்லிட்டேன். இந்த பக்குவமற்ற இந்த இவர்கள் அந்த 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 பெண்ணை பற்றி தரக்குறைவா பேசுவதை நான் கவனிச்சேன். ஆனா நான் தான் சொல்றேன், அவங்க பக்கம் மற்றவர்கள் அவங்களுக்கு ஒரு வெறி பிடிச்சிருச்சு. இந்த ஜோம்பி கூட்டம் சொல்லுவாங்க, அது போல ஒரு வெறி பிடிச்சி இருக்காங்க. அப்போ அந்த வெறி பிடித்த கூட்டத்துக்கு இது இது புரியாது. ஒரு தேர்தல் தோல்வி எனக்கு இன்னொரு பயமும் உண்டு. இந்த 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 பேட்டியின் வழியா நான் தமிழ் சமூகத்துக்கு சொல்ல ஒண்ணு விரும்புறேன். சரிங்களா? யாரெல்லாம் யார் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் விஜய் கட்சியில் இருக்கிறாங்களோ அவங்க வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா கவனமா இருங்க. என்னன்னா தேர்தல் முடிவுகள் வரதான் போகுது. அன்னைக்கு விஜய் தோல்வியை சந்திக்க தான் போறாரு. இது கட்டாயம் நடக்க போது நான் குறிச்சு வச்சுக்கணும். அந்த தோல்வியை சந்திக்கும் போது அந்த தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாமல் தற்கொலை செய்து கொள்கிறவர்களின் எண்ணிக்கை கூட அதிகம். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி தொடர்புக்கு 8754549299. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை .org. அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்கண்ணா? நலமா இருக்கு. நீங்க நலமுங்கண்ணா. இப்போ ஒரு 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 இந்த விவகாரத்தை நம்ம பேசணுமான்னு தெரியல. ஆனாலுமே ஒரு அரசியல் தலைவர்கள் அப்படின்னு வரும்பொழுது அந்த தலைவர்களுக்கு உண்டான ஒரு பொது வாழ்க்கை அப்படின்னு ஒண்ணு டிசைட் பண்ணப்படுது. ஓகே, இவர்கள் பொது வாழ்க்கை அப்படிங்கிறது தான் அவர்களுக்குரிய வாழ்க்கை, தனி வாழ்க்கைன்னு ஒன்று கிடையாது. ஏன்னா பல்வேறு சொசைட்டில இருக்கிறாங்க, பல்வேறு மனிதர்களும் அவங்கள பார்த்து ஃபாலோ பண்ணி ஆக வேண்டியிருக்கு. அப்படி ஒரு தலைவர் மீது ஒரு ஒரு யாரோ எங்கேயோ இருக்கிற நபர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறது வேற, கூட அவ்வளவு வருடங்கள் வாழ்ந்த ஒரு கிட்டத்தட்ட 30 வருடங்கள் வாழ்ந்த துணைவியார் ஒருவர் இப்படி ஒரு அக்யூசேஷனை பெரிய லெவல்ல வைக்கிறார். அப்படிங்கும் பொழுது இதை எப்படியான ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் இது சமூகத்துக்கு, குறிப்பாக இந்த ஒரு கலசூழல்ல? இல்ல, இப்ப நீங்க நடிகர் விஜய் குறித்து தான் கேட்குறீங்க, அது எனக்கு புரியுது. ஆனா நம்ம அது குறித்து பேசுவதற்கு இப்போ அது முறையாகவும் சரியாகவும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. கூடுதலா விஜயோடைய மனைவி கொடுத்திருக்கிற அந்த குற்றச்சாட்டுகள், அதற்கு அவர் தரப்புல நடிகர் விஜய் தரப்புல நீதிமன்றத்துல வைக்கப்போற பதில், இதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்தது. கூடுதலாக நீதிமன்றம் அதுக்கு தீர்ப்பு வழங்க வேண்டிய இடத்துல இருக்கு. தனிநபர்களாக நீங்களோ நானும் அதை பேசி தீர்ப்பு வழங்குற இடத்துல நாம இல்ல. அதை பத்தி பேசுவது முறையும் இருக்காது நான் நினைக்கிறேன். நிச்சயமா நான் இந்த கேள்வி வைத்ததற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு சூழல்ல மதிப்புக்குரிய சீமான் அவர்கள் மீது இதே போன்ற ஒரு சூழல் அவருடைய காலகட்டத்தில் வரும்பொழுது சிலர் என்னென்னவோ பதிவுகள் போட்டாங்க, பேசினாங்க. குறிப்பாக தாவேகா தரப்புல இருந்து எங்க பார்த்தாலும் இன்ஸ்டாகிராம்ல எல்லாமே அதை போஸ்ட் பண்றாங்க, அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இந்த காலகட்டங்களும் கடந்து வந்தாச்சு. நாம் தமிழர் கட்சியோ கட்சியினரோ இதே போக்குல விஜயை அல்லது விஜய்க்கு உண்டான ஒரு பர்சனல் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாகரீக எல்லையோட நீங்க நிக்கிறீங்க பாருங்க. இந்த ஒரு விஷயத்தை அவர்கள் கையாளவில்லை. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த முரண்பாட்டுக்காக தான் அந்த கேள்வியை நான் வச்சேன். அடிப்படையில அவங்களுக்கு அரசியல் பண்பாடும் கிடையாது, தனிநபர் பண்பாடும் கிடையாதுங்கிறத அவங்க நிறைய முறை வெளிப்படுத்தியிருக்காங்க. இங்க நாகரிகம் என்பது எப்படி சிதைஞ்சிருக்கு அப்படின்னா, ஒரு அறிவற்ற சமூகம் எப்ப உருவாகும் அப்படிங்கிறதுக்கு ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 3 தலைமுறைக்கு முன்பே அது தொடங்குங்கிறாங்க. நாம பாக்குற ஒரு அறிவற்ற நாகரிகமற்ற சமூகம்ங்கிறது இன்னைக்கு உருவானதில்லை. இதோட விதை 3 தலைமுறைக்கு முன்னாடி போடப்பட்டிருக்கும். ஒரு சமூகம் எப்பொழுது கற்றுக்கொள்வதை நிறுத்திக் கொள்வதோ அப்பொழுது அது மரணத்தை நோக்கி நகர்கிறதுங்கிறாங்க ஆய்வாளர்கள். எனக்கு தெரிஞ்சு MG ராமச்சந்திரன் காலத்துல அவர் கட்சி தொடங்கும் போது
ஊருக்குள்ள இருக்க எல்லா கட்சி தொண்டர்களையும் கூப்பிட்டு கையை காமி, நெஞ்ச காமி, கட்டளை சின்னத்தை குச்சிக்கோ, பச்சை குச்சிக்கோன்னு இவங்க தொடங்கினாங்க பாத்தீங்களா? அதுதான் முதல் அறிவற்ற சமூகத்தின் தொடக்கம். விஜய் வந்திருக்கலாம், கமலஹாசன் வந்திருக்கலாம். இந்த நடிகர்கள் பட்டாளமாக படபடையா வரதுக்கு காரணம் தமிழ் சமூகம் தன்னுடைய அறிவு மரபிலிருந்து விடுபட்டிருக்கு. மிக ஆழமான சமூக அறிவியல, அந்த சோசியல் இன்ஜினியரிங்க கற்றுக்கொண்ட யாரும் இங்க அரசியல் இல்லை. வெறும் திரை பின்புலம், கவர்ச்சி, ஒரு 10 பேர் ஒண்ணு சேர்ந்துட்டு அரசியல் செய்ய முடியும், ரவுடிசம் செய்ய முடியும், கட்ட பஞ்சாயத்து செய்ய முடியும் நினைக்கிற ஒரு கூட்டம் உருவாகுது. அப்படி உருவாகி வந்த கூட்டத்துல இருந்து அதோடைய கடைசி தலைமுறையா, ஏன்னா எல்லா இனங்களுக்கும் வீழ்ச்சியும் இருக்கும், எழுச்சியும் இருக்கும். எழுச்சி தொடங்கிருச்சுங்கிறத நாம் தமிழர் கட்சி நடத்தின மாநில மாநாடு உலக தமிழருக்கு உணர்த்திருச்சு. அப்ப எழுச்சி தொடங்குறதுக்கு முன்னது அதோட கடைசி காலகட்டத்தை நம்ம பாக்குறோம். அதனால விஜயின் பின்னாடி இருக்கிற அந்த ரசிகர்களுக்கு அவ்வளவு பக்குவம் இருக்கிறதா நான் எப்பொழுதும் கருதல. அது மிக நீண்ட காலமாக ஒருத்தனை திரையில மட்டுமே பார்த்து கொண்டிருந்த ஒருத்தன் தரையில நம்மளை பார்க்க வரான்னு நினைச்சு அப்படிங்கிற சூழல் உருவாகும் போது மக்கள் ஓடி ஓடி போய் பார்ப்பாங்க. அங்கன்னா எங்க அப்பா திமுகவுல கிளைச்சலா இருந்தார். ஆனா ஜெயலலிதா எங்க ஊருக்கு வராங்க, எங்க பகுதி வழியா கடந்து போறாங்கன்னா எங்க அப்பாவும் ஒரு 10 பேரோட சேர்ந்து போய் பாக்குறத நான் பார்த்திருக்கேன். அதே போல ஐயா கருணாநிதி வரும்போது அதிமுக தொண்டர்கள் ஓடி போய் பார்க்கறத நான் பார்த்திருக்கேன். அப்ப கூட்டம் கூடுறதுனால தேர்தல் அரசியல் அது பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு ஒருவேளை விஜயோ அல்லது விஜய் ரசிகர்களோ நினைச்சாங்கன்னா அது முட்டாள்தனமானது. அதான் சொல்றேன், அவங்க இன்னும் பக்குவப்படல, அரசியல் தெளிவு அடையலைங்க. அப்படியாம்பட்ட அந்த அந்த சூழல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தோடைய சூழலும் மாறி இருக்கு, உலகளாவிய சூழலுமே மாறி இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டு பிக் பாஸ்னு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. அது ஏறக்குறைய இங்கிலாந்து, ஐரோப்பிய நாடுகள்ல தொடங்கப்பட்ட ஒரு முன்மாதிரி. ஒரு அறைக்குள்ளார நடிகர்கள் நடிகைகளை கொண்டு போய் தங்க வைத்து அவங்களுடைய ஒரு 30 நாட்களை அவங்கள அந்த அறை முழுவதும் கேமரா வைத்து அவங்க அவங்க எப்படி பழகுறாங்க எப்படின்னு ஒரு காட்சிப்படுத்த தொடங்கினாங்க. அதுல கூட சில்பா செட்டின்னு சொல்லி இந்தியாவோட நடிகை ஒருத்தங்க போய் பயன்படுத்திட்டாங்க. இது நீண்ட காலத்துக்கு முன்னாடி நடந்தது, 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அந்த பெண்ணை யாரோ ஒரு இங்கிலாந்து சார்ந்த ஒரு நடிகரோ அல்லது ஐரோப்பிய கண்டத்தை சார்ந்த நடிகரோ கருப்பின பெண், நீ கருப்பா இருக்க, அசிங்கமா இருக்குன்னு சொல்ல போக அது உலகம் முழுக்க பெரிய அளவுல விவாத பொருளானுச்சு. அதன் தொடர்ச்சியா தான் எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸும் என்ன பண்ணாங்கன்னா தொடர்ந்து இது போல நிகழ்ச்சி நடத்தலாம்னு ஆரம்பிச்சாங்க. இது மனிதனுடைய ஆழ் மனதில் இருக்க வர்க்க அந்த ஒரு 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 குரூர புத்தியோட ஒரு வெளிப்பாட்டை தூண்டி வருது. அவன் ஆழ் மனதுக்குள்ள ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயும் நல்லவன் இருக்கும் கெட்டவன் இருக்காங்க. அந்த கெட்ட எண்ணத்தை தூண்டி விடுறதுக்கான ஐடியாலஜி இருக்கு. அது எப்படின்னா புரணி பேசுற. அதனாலதான் வள்ளுவர் புறம் கூறாமை அப்படின்னு தனி அதிகாரமே வைக்கிறாரு. இதெல்லாம் மிக ஆய்வுக்குரியது. நீங்க அந்த பிக் பாஸோட நிகழ்ச்சி எல்லா ஊடகங்களையும் வந்ததுக்கு காரணம் மனிதனுடைய ஆழ்மனதில் இருக்க வன்மத்தை தூண்டி வருது. சரியா? எதிர் வீட்டுக்காரன் வீட்டுல என்ன நடக்குது, பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டுல என்ன நடக்குதுங்கிற அந்த புறணிக்குரல் இருக்குல்ல, அது நம்ம ஊர்ல பாட்டிங்க எல்லாம் பேசுவாங்க. பாட்டி பேசுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்கல்ல. அது போலதான் அதை தொலைக்காட்சி ஊடகங்கள்ல வந்ததும் வெளியில போய் உட்காந்து எதிர் விட்டு பாட்டிட்டு இருக்கிற பேசுறதுக்கு பதிலாக வீட்லயே டிவியில காமிச்ச உடனே மக்கள் கூட்டம் கூட்டமா பிக் பாஸ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வளர்த்தெடுக்கப்பட்ட சமூகத்துல, இப்படி வன்மங்களை மட்டுமே வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு சமூகத்துல விஜயின் கட்சி தொண்டர்கள் அப்படிதான் வன்மத்தோடு செயல்படுவாங்க. இப்ப கூட நான் தொடர்ந்து பொதுக்கூட்டங்களுக்கு போயிட்டு இருக்கேன். நான் ஒரு சிக்கலான விஷயத்த பாக்குறேன். கடந்த 10 ஆண்டுகளா விஜயின் வருகைக்கு முன்பாக நாங்க திருமணி கூட்டங்களோ பொதுக்கூட்டங்களோ போட்டோம்னா திமுக அதிமுகவின் தொண்டர்கள் வருவாங்க. வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, குடிச்சிட்டு எங்க தலைவரை பத்தி எனக்கு பேசிட்டியா அப்படி இப்படின்னு சண்டைக்கு வருவாங்க. அப்புறம் காவல்துறை வரும், அவங்களை அப்புறப்படுத்திட்டு நகருவாங்க. இது கடந்த 10 ஆண்டுகளா நான் வரிசையில பார்த்துக்கிட்டே வந்தேன். இப்போ விஜயின் வருகைக்கு பின்னாடி கூட்டம் நடக்கிற இடங்கள் எல்லாத்துலயும் ஒரு 3 பேர் 2 பேர் சேர்ந்துக்கிட்டு வண்டியில கூட்டம் நடக்கிற இடத்துல மாமா மின்னலுன்னு சொல்லுவாரு அந்த மாயி படத்துல, அப்படி சர்ன்னு போறாங்க. வேகமா போயிட்டு வண்டியில வேகமா போயிட்டு டிவி. நேற்று நடந்த கூட்டத்தை கூட சொன்னேன், தயவு செஞ்சு வாங்க, மைக்க நாங்க உங்களுக்கு தரோம், பொதுக்கூட்டம் போட்டது எங்க செலவுல போட்டிருக்கோம், மைக்க உங்களுக்கு தரோம், உன் கொள்கை என்னன்னு மட்டும் சொல்லிட்டு போங்க. அப்போ கொள்கை அற்ற ஒரு கூட்டம் ஆபத்தான கூட்டமா மாறும் சமூகத்துல. கொள்கையற்ற ஒரு ஆபத்தான கூட்டம், நாகரிகம்னா என்னன்னே தெரியாத கூட்டம், அது அத்தனையும் போய் விஜய்க்கு பின்னாடி போய் நிக்கிறத நம்ம பாக்குறோம். அதனாலதான் அவங்க கட்சியில அதை கட்டுப்படுத்த முடியலங்க. இந்த இடத்துல எனக்கு என்ன கேள்வினா, விஜய் தெரிந்தோ தெரியாமலோ தமிழ் தேசியம் ஒரு கண்ணு, திராவிடம் ஒரு கண்ணு எல்லாம் சொன்னாரு. அப்ப ஏதோ ஒரு விதத்துல திராவிடம், பெரியாரியம் இந்த கொள்கைகளை ஏற்கிற ஒருத்தரா இருக்காரு. அவரை பின்தொடர்ந்து இன்னைக்கே கூட இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டா கூட அவருடைய அந்த இந்த வழக்குல அவங்க குற்றம் சாட்டி இருக்கிறாங்க.
அவர்களையே அந்த பெண்மணியவே ரொம்ப இவ்வளவு நாள் அந்நியார்னு அழைச்ச அதே இளைஞர்கள் இன்னைக்கு ரொம்ப படு கொச்சையாக மிக ஆபாசமாக பேசி போஸ்ட் எல்லாம் போடுறாங்க. ஆனா இந்த பக்கம் பெரியாரியம் திராவிடம்ன்ற மாதிரி ஒரு கொள்கையும் ஏற்கிற ஒருவராக அவருடைய தலைவர்கள் இருக்கிறார். அப்ப எனக்கு என்ன புரியலன்னா, இந்த கொள்கையை பேசுகிற ஒருவர்களுடைய மனநிலையோ அல்லது பேச்சோ எப்படி இப்படி இருக்க முடியும்? இந்த உளவியல் என்னவா இருக்கு? அது நான் தான் முன்னாடி சொல்லிட்டேன். இந்த பக்குவமற்ற இந்த இவர்கள் அந்த 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 பெண்ணை பற்றி தரக்குறைவா பேசுவதை நான் கவனிச்சேன். ஆனா நான் தான் சொல்றேன், அவங்க பக்கம் மற்றவர்கள் அவங்களுக்கு ஒரு வெறி பிடிச்சிருச்சு. இந்த ஜோம்பி கூட்டம் சொல்லுவாங்கல்ல, அது போல ஒரு வெறி பிடிச்சி இருக்காங்க. அப்போ அந்த வெறி பிடித்த கூட்டத்துக்கு இது இது புரியாது. ஒரு தேர்தல் தோல்வி எனக்கு இன்னொரு பயமும் உண்டு. இந்த 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 பேட்டியின் வழியா நான் தமிழ் சமூகத்துக்கு சொல்ல ஒண்ணு விரும்புறேன். சரிங்களா? யாரெல்லாம் யார் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் விஜய் கட்சியில இருக்கிறாங்களோ அவங்க வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா கவனமா இருங்க. என்னன்னா தேர்தல் தேர்தல் முடிவுகள் வரதான் போகுது. அன்னைக்கு விஜய் தோல்வியை சந்திக்க தான் போறாரு. இது கட்டாயம் நடக்க போது நான் குறிச்சு வச்சுக்கணும். அந்த தோல்வியை சந்திக்கும் போது அந்த தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாமல் தற்கொலை செய்து கொள்கிறவர்களின் எண்ணிக்கை கூட அதிகம். மனப்பக்குவமற்ற ஒரு ஒரு ஆழ்மன பலம் இருக்கிற மனோபலம் இருக்கிற கூட்டம் இல்ல அது. இல்லைங்க, என்ன சொல்றேன், நீங்க திராவிட தேசியம் திராவிடம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்ட தத்துவம் நீங்க சொன்னீங்கன்னா அது இந்த 4 யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்க 4 சில்லுவண்டுங்க பேசுறதை நீங்க கணக்குல எடுத்துக்காதீங்க. சரிங்களா? ஏன்னா திராவிடம்ங்கிற சொல்லை தமிழ் சமூகம் ஏற்றுக்கவே இல்லை. தமிழ் சமூகத்துல இருக்க எந்த வாக்காளருக்கும் திராவிடம்ங்கிற சொல்லுக்கு அர்த்தமே தெரியாது. அதன் கட்சியின் தலைமைகளுக்கும் தெரியாது. சரிங்களா? திராவிட நாடுங்கிற ஒரு நாடை கோரிக்கையாக வைத்து திமுக, அதிமுக அல்லது திராவிட கழகம் உட்பட எல்லா இயக்கங்களும் திராவிட நாடு கோரிக்கைக்காக நடத்தின போராட்டங்கள் எத்தனை? இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது, உங்களுக்கு வரலாற்றுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா? ஜல்லிக்கட்டு போராட்டம் வரலாற்றுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்படி வரலாற்றுல பதிவு செய்யப்பட்ட இடஒதுக்கீடு கேட்ட போராட்டங்கள் இருக்கு. அதை நம்ம ஏற்கிறோம். சரிங்களா? இதுக்கான போராட்டங்கள் இந்த நிலத்துல நடந்தது இருக்குல்ல, நீங்க காமிங்க, பட்டியலிடுங்க. திராவிட நாடு கோரிக்கைக்காக நடந்த போராட்டங்களின் எண்ணிக்கை எத்தனை? தலைமையேற்று நடத்தினவர்கள் யார்? எங்கெங்கு போராட்டம் நடந்தது? எத்தனை உண்ணாவிரதம், எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது? நீங்க சொல்லுங்களேன், ஒரு பட்டியல் சொல்லுங்க பார்ப்போம். அப்படி ஒண்ணு இல்லவே இல்லைங்க. இவர்கள் திராவிட நாடு கோரிக்கைக்காக ஒரு போராட்டத்தை கூட நடத்துறேன். அதுக்காக மக்களை இவங்க திரட்டவே இல்லை, மக்கள் அணி திரட்டவே இல்லை, கற்பிக்கவே இல்லை. அதனால அந்த கோட்பாடு, அந்த தத்துவம் செத்துப்போன தத்துவம். சரிங்களா? அப்படி ஒண்ணு இல்ல. தமிழ் தேசிய தத்துவம் அப்ப தனிநாடு கேட்குமா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி வச்சா, ஈழ விடுதலை சாத்தியம் இல்லாமல் போன போது ஈழத்தை இழந்த ஆதங்கத்தில் தமிழ்நாட்டில் ஈழ விடுதலைக்காக ஒரு அமைப்பு கட்டப்படணும்னு தொடங்கப்பட்டது நாம் தமிழர் கட்சி. சரிங்களா? அதுக்கு துணையா நிக்கணும், துணையாற்றலா நிக்கணும் தொடங்கப்பட்டது. ஒருவேளை நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரங்களுக்கு வந்த பிறகு இந்திய அரசு தமிழர்களை ஒடுக்குகிற முறைகளை எல்லாம் இந்த இளைஞர்களுக்கு கற்பிச்சு தமிழர்களின் இறையாண்மை குறித்தும் தமிழர்களுடைய உரிமை பறிப்பு குறித்தும் இந்த நிலத்துக்குள்ள கருத்துக்களை பரப்ப வேண்டிய தேவை இன்னும் ஒரு பெரும் பணி. அது வந்து இன்னும் ஒரு 20 ஆண்டுகளுக்கு 30 ஆண்டுகள் நடக்க வேண்டிய பணிதான். அதுல மாற்று கருத்து இல்லை. அப்படி நடந்து இந்தியாவின் ஒடுக்குமுறைக்கு எதிராக தமிழர்களுக்கு இழந்துகிற காலம் கூட பின்னாடி வந்துடலாம். ஆனா இந்த தெளிவு எங்களுக்கு உண்டு. இந்த அரசியலை முன்னெடுத்துக் கொண்டு நகர எங்களுக்கு தேர்தல் ஜனநாயகத்துல போனாலும் எங்களுக்கு இந்த தெளிவு இல்லாம இந்த வேலையை நாங்க செய்யணும். அதை நீங்க குறைச்சி மதிப்பிட வேணாம். ஆனா அவங்க அந்த கொள்கையை ஏத்துக்கிட்டாங்க, அதுக்காக சில ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி ஜெயிக்கிறாங்கன்னா அவர்கள் போகிற வழியில் நாங்க போகணும்னு அவசியம் இல்லை. எங்களுக்குன்னு ஒரு அறம், எங்களுக்குன்னு ஒரு நேர்மை, எங்களுக்குன்னு மரபார்ந்த ஒரு ஒழுக்கம் இருக்கு. அந்த ஒழுக்கத்தின் வழியில் தான் ஒரு தேசத்தை நாங்க கட்டமைக்க விரும்புறோம். ஏன்னா ஒழுக்கம் சிதற சமூகங்கள் சிதைஞ்சு போயிருக்கு. இன்னைக்கு அமெரிக்காவில ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழல. அதன் விளைவு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு அமெரிக்கா முழுவதும் ஒரு பெரிய அழுத்தம் இருக்கிறதா அங்க ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. எல்லாரும் 5 திருமணம் 6 திருமணம் செய்துகின்றாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க வாழ்க்கையவே இழந்துட்டதா, தாங்கள் வாழ்ந்த முறையே தவறுன்னு அத்தனை பேரும் பேட்டி கொடுத்திருக்காங்க. ஏன்னா அப்போ ஒழுக்கம் சிதைவா இந்த வந்து என்னது அந்த கல்யாணம் கடந்த உறவு அது அப்படிங்கிற மாதிரி இந்த சுபவி ஒரு பேட்டி கொடுத்தான்னு சொன்னாங்கல்ல, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி பேட்டி கொடுத்தாருல. இந்த மாதிரி அருவருப்பான ஒரு 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 நோக்கத்தை இந்த தமிழ் சமூகத்துக்கு கடத்தன பெரியாரிய திராவிட இயக்கங்கள் வெக்கப்படணும். நீங்க ஒரு சமூகத்தை எப்பொழுதுமே ஒரு சமூகத்துக்கும் அந்த தலைவர்கள் நல்லதான் கத்துக் கொடுக்கணுங்க. அதுதான் தலைவன் என்பவன் நல்லதான் கத்துக் கொடுக்கணும். அப்போ இவர்கள் எல்லாம் தவறான விஷயங்களை கத்துக் கொடுத்து ஒரு 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 குரூரமான சமூகத்தை கட்டமைச்சு முடிச்சிருக்காங்க. இந்த சூழல்ல தமிழரின் வாழ்வியல், தமிழரின் மெய்யியல், தமிழரின் ஆன்மீகம், தமிழருடைய வணிகம், தமிழருடைய வேளாண்மை, தமிழருடைய மருத்துவம் என்று தமிழ் என்று தமிழ் மரபு சார்ந்து எல்லாத்தையும் ஒண்ணா கட்டமைக்கிறது வெறும் 15 வருஷத்துல சாத்தியம் எப்படி நீங்க எதிர்பார்க்கறீங்க? 800 ஆண்டு காலமா சிதைக்கப்பட்டது.
குகை கலவரத்தின் மூலமாக சித்தர்கள் வீழ்த்தப்பட்டார்கள். சித்தர் மரபு என்னைக்கு வீழ்ந்ததோ அன்னைக்கு நாம் தமிழருடைய அறிவியல் மரபு வீழ்ந்தது. இப்படி இது நீண்ட கால இலக்குகளோடு மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டிய வேலை. இதை நம்ம மெல்ல மெல்ல செஞ்சுட்டு வரோம். அதை தேர்தல் வசதியிலையும் செய்யறோம், தேர்தல் கடந்தும் செய்யறோம். சரியா? இது இது வேற இலக்கு, இது வேற இலக்கு நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். நீங்க நாம் தமிழர் கட்சியில மிக குறைவான எண்ணிக்கையில ஒவ்வொரு கிராமங்களிலும் இளைஞர்கள் இருந்தாலும் அந்த மிக குறைவான எண்ணிக்கை கொண்டவர்களும் பலமான அணியை கட்டுவாங்க. ஏன்னா நம்மளுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு போரின் வெற்றியை தீர்மானிப்பது ஆள் பலமோ ஆயுத பலமோ இல்லை, அந்த படையில் இருக்கிற வீரர்களின் மனோபலங்கிறார். இத்தனை 15 ஆண்டுகளுக்கு பிறகும், இத்தனை தோல்விகளுக்கு பிறகும், தொடர் தோல்விகளுக்கு பிறகும், 4 முறை தோற்ற பிறகும் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி உயர்ந்திருக்கிறதுக்கு காரணம் கட்சிக்குள்ள இருக்கிறனுடைய அரசியல் தெளிவும் மனோபலமும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மனோபலமும் அரசியல் தெளிவும் இல்லாத விஜயோட ரசிகர்கள் தோல்வி நடக்கும் போது எனக்கு தெரிஞ்சு அவர்கள் தற்கொலை செய்து கொள்ள கூட வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த வீட்டில் இருக்கிற பெற்றோரை நான் எச்சரிக்கிறேன். ஒருவேளை தேர்தல் முடிவுல வர அன்னைக்கு அந்த பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு பக்கத்துல வச்சு சோறு போட்டு ஏதாவது பத்திரமா பாத்துக்கணும் 2 நாளைக்கு, அவன் சூசைட் கூட பண்ணிக்குவான். ஏன்னா அவ்வளவு வலை. ஆனா நீங்க ஒரு பண்பட்ட ஒரு அரசியல் நாகரிகம் இது குறித்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அப்படி பேசும்பொழுது இப்ப நீங்க ஒரு சினிமா பாத்தீங்கன்னா, சினிமா பார்க்கிற ரசிகர்களை பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தாங்கள் ரொம்ப விரும்பி பார்க்கிற ஒரு நடிகர் இன்னொரு சக நடிகரோட சேர்ந்து நடிச்சாலோ இல்ல 2 பேருடைய படமும் ஒரே நேரத்துல ரிலீஸ் ஆனாலோ அந்த இயல்பா ஒரு ரசிகனுக்கே ஒரு கோபம் வருது. எங்க தலைவனை இப்படி பேசிட்டானே, எங்க தலைவனுக்கு போட்டியா இவன் படம் ரிலீஸ் ஆகுது இப்படின்னு ரசிகர்களுக்கே ஒரு கோபம் வரும் பொழுது அரசியல் கருத்தியல் அப்படிங்கிறது இன்னும் ஆழமானது, செறிவானது, இன்னும் உணர்ச்சிகரமானது. அப்படி இருக்கும்பொழுது நம்முடைய தலைவர் ஒரு கொள்கை கோட்பாடு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது எதிர்கொள்கை இருக்கிறவங்க கூட இயல்பா நாகரிகங்கிற பேர்ல இயல்பா பழகிறதோ அவர்களிடம் இயல்பாக பேசுவதோ அப்படிங்கிறத எப்படி இப்போ எம்ஜிஆரும் நம்பியாரும் நடிச்சுக்கிட்டாங்கன்னா நாங்க வெறும் நடிப்பு தானா, ஹீரோ அவர் வில்லன் நாங்க நடிச்சுப்பாங்க, ஆனா அந்த ஷூட்டிங் முடிஞ்சோடனே நாங்க நடிகர்கள் இல்ல, நாங்க இயல்பான மனிதர்கள் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிடலாம். அந்த மாதிரி இல்லையே. அரசியலுங்கிறது ஒரு பொது வாழ்க்கை. அங்க நம்ம இந்த நட்பு பாராட்டுறது அப்படிங்கிறது தொடர்ந்து சீமான் அவர்கள் மேல இந்த ஒரு இது கண்ணோட்டம் இருந்துகிட்டே இருக்கு. எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? யாரை பார்த்தாலும் எங்க அண்ணன் சொல்றதோ கட்டிப்பிடிச்சுக்கிறதோ இயல்பாக ஒரு அரசியல் நாகரிகம் கருதி ரொம்ப எல்லையோட கூட நின்று பேசல. அது அவருடைய இயல்போ என்னவோ, அவரு இறங்கி வெடிச்சு அப்படி ஆதூரமா கட்டி அணைச்சு பழகிறாருல்ல, இது பார்க்கும்பொழுது வேடா இருக்கு இல்லையா? ஒரு தொண்டர்களுக்கு இது எப்படி இருக்கும்? இல்ல, நாம நம்ம இனத்துல இன்னும் அந்த பக்குவம் அடையல. அதுதான் ஏன்னா அண்ணனுடைய இயல்பு வேறையா இருக்கு. அவரோட பழகின எல்லாருக்கும் தெரியும். அவரை நீங்க சந்திச்சீங்கன்னா, நீங்க சந்திச்ச கணம் தொட்டு அவர் நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் எதிர் வீட்டுக்காரர் பேசுற மாதிரியே ரொம்ப நீண்ட காலம் பழகின மாதிரியே பேசுவார். அவரோட இயல்பு அது. அந்த இயல்பு தான் அவரை இவ்வளவு பெரிய தலைமையா கொண்டு போய் நிறுத்தி இருக்கு. எல்லா தலைமைகளுக்கும் ஒரு எளிமை வேணும், சரிங்களா? எதிரில் இருக்கிற மனிதன் தத்துவத்தால் மாறுபட்டிருக்கலாம். அவன் திராவிடம் பேசலாம், அவன் இந்திய தேசியம் பேசலாம், அது என்ன தத்துவத்தை வேணாலும் அவங்க உள்நோக்கி இருக்கலாம், சரிங்களா? என்னுடைய பார்வையில் அவங்க தவறான தத்துவத்தை உள்நோக்கி இருக்கிறாங்க. மனிதன் என்பவன் யார் என்றால் கருத்துக்களின் தொகுப்பு அவன், சரிங்களா? இப்ப நான் தமிழ் தேசியங்கிற கருத்தை ஏற்றுக்கொண்டதால் தமிழ் தேசிய கருத்தை கொண்டாடுறேன். இவ்வளவு நான் பிறந்ததுமே என்னை தூக்கி கொண்டு போய் இங்கிலாந்துல போட்டிருந்தாங்கன்னா இங்கிலாந்தோட மத கோட்பாடுகளை பின்பற்றி நான் ஒரு பாதிரியாரா கூட ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? அப்ப மனிதன் என்பது கருத்துக்களின் தொகுப்பு, சரிங்களா? அப்போ எதிரில் இருக்கிற மனிதனை எதிரியா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எதிரில் இருக்கிற மனிதனுடைய கருத்து தான் நமக்கு எதிரானது. அவர் கொண்டிருக்கிற தத்துவம் தான் நமக்கு எதிரானது. ஆனா இது அவங்க சந்திக்கும் போது அவரை கொண்டாடுவது என்பது ரொம்ப எனக்கு தெரிஞ்சு அது ஒரு நல்ல பண்பாடு. அந்த பண்பாட்டை நம்ம ஏன் அந்த புன்னகை கூட, அந்த சிரிப்பை கூட நம்ம கொடுக்க கூடாது. இந்த சமூகத்துல எப்பொழுதுமே வெறுப்பும் வன்மமும் தான் இருக்கணுமா? அன்பு இருக்க கூடாதா? அன்புடையார் எல்லாம் உடையார் இல்லையா? நீங்க சொல்றதை ஏற்கலாம். நான் ஒரு விதத்துல இப்படி சொல்றேன். இப்ப நீங்க ஒரு கம்யூனிஸ்டும் ஒரு திராவிட கட்சியில இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க, நாங்க 2 பேரும் வேற கருத்தில், எங்களுக்கு 2 பேருக்குள்ள முரண்பாடுகள் இருக்கு. நிறைய பேர் திக காரங்க சொல்றாங்க, திமுகவுக்கு எங்களுக்கு திமுக மேல எங்களுக்கு நிறைய விமர்சனம் இருக்குங்க. கம்யூனிஸ்ட்காரங்க சொல்றாங்க, திமுகங்கிற கட்சி மேல எங்களுக்கு நிறைய விமர்சனம் இருக்கு, ஆனா எங்க இயக்கம் ஒரு தோழமை இயக்கமா அவங்களோட இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரியான முரண்பாடுகள் வேற. ஆனா இப்ப நீங்க நாம் தமிழர் பல நேரங்கள்ல அவங்க வெறும் கொள்கை ரீதியாக மாறுபட்ட கருத்துடையவங்கன்ற குற்றச்சாட்டோட நீங்க நிக்கல. அவங்க துரோகிகள், இன துரோகிகள். அவர்கள் அவர்கள் இருக்கிற கருத்து தப்பான கருத்து மட்டும் இல்ல, அவர்களுடைய எண்ணமே, முடிவே, செயலே தப்பா இருந்திருக்கு, துரோகமா இருந்திருக்குன்ற அந்த குற்றச்சாட்டையும் வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்பொழுது எப்படி அவர்களோட நட்பு பாராட்டுறது? இந்த கேள்விதான் இருக்குது.
ஆனா நீங்க அதாவது ஒரு ஒரு பேச்சை கருத்தை முன் வச்சு பேசும்போது மேடைகளிலோ அல்லது ஒரு பேச்சு தொடர்ந்து வளர்ந்து கொண்டு போகும்போதோ இயல்பாகவே சில நேரங்கள்ல மனிதனுடைய எண்ணத்தை தாண்டி வார்த்தைகள் வந்துடும். அது வார்த்தையோட இயல்பு. அதனால வார்த்தைகளால் நம்ம கொஞ்சம் காயப்படுத்தி பேசிட்டோங்கிறதுக்காக அந்த மனிதரை எதிரில் பார்க்கும்போது அவனை எதிரியா பார்க்கணும், அவனை சண்டைக்கு நிக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. சரிங்களா? நம்மளே எவ்வளவோ எவ்வளவோ நம்ம நம்ம வாழ்க்கையில இது நடந்திருக்கும். எவ்வளவோ நமக்கு துரோகம் செய்த நண்பர்களையோ அல்லது சொந்தக்காரங்களையோ நம்ம எதிரில் சந்திக்கிற வாய்ப்பு இருந்தா ஒரு சின்னதா ஒரு புன்னையோடு நகர்ந்து செல்லும் இல்லையா? அதுவும் மனித பண்பு தான். அதுவும் மனித பண்பு தான். அந்த நேரத்துல இறங்கி அவங்களோடு கொஞ்சம் நட்பு பாராட்டிட்டு அந்த நிமிடம் அப்ப கடந்து போயிட்டு மீண்டும் கருத்து ரீதியா மோதிக்கொள்வது வேற. சரிங்களா? நீங்க இந்த பண்பாட்டை நீங்க உருவாக்க வேணாம்னு நினைச்சீங்கன்னா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. திமுகவிலையும் அதிமுகவிலும் இருக்கிற தொண்டர்கள் திராவிடம் அவங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ புரிஞ்சோ புரியாமலையோ திராவிடங்கிற கோட்பாட்டை ஏத்துக்கிட்டதாக நீங்க நம்பினாலும் கூட, அல்லது இந்திய தேசிய கட்சிகள் இருக்கிற தொண்டர்கள் அதை ஏத்துக்கிட்டாங்க நீங்க நம்பினாலும் கூட, சரியா, அவர்களை தமிழலாக மாற்ற வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. ஏன்னா 8 கோடி தமிழர்களுக்காகத்தான் ஒரு ஒரு நல்ல தேசத்தை கட்டமைக்க விரும்புறோம். சரியா? எல்லா தமிழருக்குமான அரசாக தான் அந்த அரசு அமையும். நாம் தமிழர் அரசு அமைஞ்சால் அந்த அரசு இந்த நிலத்துல வாழ்கிற எல்லா மொழி இன மக்களுக்குமான அரசாக தான் அது இருக்கும். சரிங்களா? எங்களுக்கு வருத்தம் உண்டு. எல்லோரும் தனி மாநிலங்களை வாங்கி கொண்டு போனாலும் என் மாநிலத்துல மட்டும் முதலமைச்சர் நாற்காலியில தமிழர் அல்லாதார் தொடர்ந்து உட்காடுறாங்கிற வருத்தம் இருக்கு. நாங்க மேடைகளை நிறைய அதுக்காக ஆக்ரோஷமாக திட்டி இருக்கோம். ஏன் தமிழ்நாட்டை ஆளுகிற அந்த ஆளுமை திறன் தமிழர்களுக்கு இல்லையா? அந்த ஆளுகிற உரிமை தமிழர்களுக்கு இல்லையா? எங்களுக்கெல்லாம் இந்த நிலத்தை ஆளுகிற பக்குவம் இல்லையா? நாங்க பேசியிருக்கோம். தமிழர் அல்லாதார தான் தொடர்ந்து இந்த நாட்டுல முதலமைச்சர் இருக்கான்னு பேசியிருக்கோம். அதுக்காக என்னுடைய சக நண்பன் ஒருத்தன் தமிழர் அல்லாத வேற்றுமொழியை தமிழை கொண்ட ஒருத்தனை பார்த்தனம்னே நான் அவனை பிடிச்சி கடிச்சு வைக்கணுமா? நாங்க கொள்கைக்காக மேடையில பேசுறதும் சரியா, எதிரில அந்த சக மனிதனை பார்க்கும்போது மனிதாபிமானத்தோடு மனித பண்போடு நடந்து கொள்வதும் அது வேற. அது எங்கள் இனத்தோடைய இயல்பு. யாதும் ஊரே யாவரும் கேளீருங்கிற அந்த பண்பாட்டின் வழியாக தொடர்ந்து வந்தவர்கள். சரிங்களா? அப்ப இந்த பண்பாட்டை நான் எப்படி வெளிப்படுத்துறது? அதை நான் சில நேரங்கள்ல என்னுடைய எதிர்கருத்து உள்ள நண்பர்களை சந்திக்கும் போது கட்டி பிடிச்சி நான் வெளிப்படுத்துறேன். நீ என் மனிதராக வேற்றுமொழியை பேசுவதாக இருந்தாலும் சரியா, என் இனத்துக்குன்னு ஒரு பக்குவம் இருக்கு. அந்த பக்குவத்தின்படி நான் உன்னை ஆறு தழுவி நேசிக்கிறேன். ஆனா கருத்துன்னு வரும்போது நான் மேடையில உன்னை விமர்சிப்பேன். சரிங்களா? அது வேற. சரிங்களா? நான் முரண்பட்டு அண்ணனோட முரண்பட்டு நின்ன காலத்துல இருந்து நான் திரும்பி போறேன். முதல் நாள் நான் ஒரு 5 ஆண்டுகள் அண்ணனோட முரண்பட்டு வெளியே இருக்கு. நான் திரும்பி போறேன்ல, போற அன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்த மாதிரியே அவர் காமிச்சிக்கல. நீங்க அண்ணன் சீமானோட இயல்பு உங்களுக்கு தெரியல. அதனால நீங்க சீமானை எப்பொழுதும் ஒரு தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு ஒரு புரிதல் அப்படி ஏற்படாதுங்க. நீங்க நான் போய் சந்திச்ச நாள்ல இருந்து இந்த நிமிடம் வரைக்கும் எனக்கும் அவருக்கும் ஒரு மனக்கசப்பு இருந்ததுங்கிறத கூட நான் கூட தயங்கி இருக்கேன். அவர் ஒரு நிமிடம் கூட தயங்கினது கிடையாது. ஒரு நிமிடம் கூட தயங்கினது கிடையாது. அதனால நான் அவருடைய பண்பை புரிஞ்சுக்கிட்டதுனால சொல்றேன். அவரு தமிழருங்கிற இனப்பண்புல இருந்து இருக்கிறார். அந்த இனப்பண்புல இருந்தே தன்னுடைய எதிர் கருத்துடைய நபர்கள் வரும்போது சந்திக்கும் போதும் அவரோடு ரொம்ப இயல்பா பேசுறாரு. அதை நீங்க ஏன் இவ்வளவு இதா பேச? நான் சொன்னேன், வெறுப்புக்கு மாறான அன்பு அது ரொம்ப முக்கியம். சமூகத்தில் வெறுப்பை நீங்க விதைக்கிறதும் நம்மளுடைய அரசியலோட நோக்கம் இல்லை. அன்பை விதைக்கணும். சரிங்களா? அன்பின் வழியா தான் நம்ம நிக்கணும், நம்ம விரும்புறோம். நீங்க அப்படியே எண்ணுங்க. அப்படியே எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சோமா அன்பு பரவிடும். அந்த அன்பின் வழியாக ஒருவேளை அந்த அன்பு கட்டல் வழியாக நாளைக்கு தமிழ் தேசிய அரசியல் ஏத்துக்கிற வாய்ப்பு இருக்குல்ல. ஏங்க இத்தனை தன் வாழ்நாள் முழுவதும் ஸ்டாலினை திட்டின ஓபிஎஸ், தன் வாழ்நாள் முழுவதும் ஓபிஎஸ் திட்டின ஸ்டாலின், 2 பேரும் ஒன்னா நிக்கிறத நீங்க பாக்குறீங்க. நீங்க ஒன்னா நிக்கிறத பாக்குறீங்க. சரிங்களா? இது அரசியல்ல இது நடக்கும். அப்போ அவங்க எதுக்காக சேர்ந்தாங்கிறது அது 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனா அன்பையோ நட்பையோ நீங்க ஒரு பண்பட்ட சமூகத்தை உருவாக்குறதையோ நீங்க தயவு செய்து எப்பொழுதும் வன்மத்தோடவே தெரியணும், எப்பொழுதும் ஒரு வெறியோட கோபத்தோடவே வீதியில நடந்து போகணும்னு நினைக்காதீங்க. சரியா? மேடையில் இருக்கிற மாதிரி கீழே இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை.